So, hi and hello everyone. Welcome to Future Vision Study Center. இன்னைக்கு நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த ஏஜ் ஆஃப் போப் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா த அகஸ்தன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோடைய அப்ராக்சிமேட் லைஃப் டைம், அதாவது ஏஜ் ஆஃப் போப்பினுடைய டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1700லேருந்து 1745 வரைக்கும், இந்த 45 இயர்ஸை த ஏஜ் ஆஃப் போப் இல்லைன்னா த அகஸ்தன் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதனுடைய அதர் நேம், நம்ம ஒவ்வொரு ஏஜ் பார்க்கும் போதுமே அதனுடைய அதர் நேம்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கும். ஸோ அந்த வரிசையில் தி ஏஜ் ஆஃப் போப் அப்படின்றத வந்து அகஸ்தன் ஏஜ் அண்ட் நியோ கிளாசிக்கல் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஏன் அகஸ்தன் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகஸ்டஸ் சீசர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ ரோமன் லிட்ரேச்சர்ல அகஸ்டஸ் சீசர்ஸ் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வந்து ஒரு கோல்டன் பீரியட் ஆஃப் லிட்ரேச்சர் வந்து இருந்தது. அந்த டைம்ல இருந்த மாதிரியே இருக்கிற லிட்ரேச்சர், ரோமன் லிட்ரேச்சர்ல இருந்த மாதிரியே இப்போ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல டைம் இருக்கிறதுனால அதை கம்பேர் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா த அகஸ்தன் ஏஜ், அதாவது ரோமன் லிட்டரரி பீரியடையும் இங்கிலீஷ் லிட்டரரி பீரியடையும் கம்பேர் பண்ணி சொல்றாங்க. பட் அந்த அகஸ்டஸ் சீசர்ஸ் வந்து ஈக்குவலன்ட் டைமா, அதாவது ஏஜ் ஆஃப் போப் வாழ்ந்த டைம்ல தான் அகஸ்டஸ் சீசர் ரோமன் நாட்டை வந்து ஆண்டுட்டு இருந்தாங்கன்னா இல்லை, அது ரொம்ப முன்னாடி. ஆனால் அந்த மாதிரி லிட்ரரி பீரியட் இருக்குது அப்படின்றத ஒரு கம்பேரிசன் பண்ணி இந்த அகஸ்தன் ஏஜ் அப்படின்ற பேர் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியோ கிளாசிக்கல் ஏஜ். நியோ கிளாசிக்கல் ஏஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, கிளாசிக்கல் டைமில், அதாவது கிரீக் அண்ட் ரோமன் லிட்ரேச்சரில் யூஸ் பண்ண ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி இப்போ இருக்கிற ரைட்டர்ஸ் வந்து எழுதுறதுனால இதை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நியோ கிளாசிக்கல் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ த ஏஜ் ஆஃப் போப் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் த அகஸ்தன் ஏஜ் ஆர் த நியோ கிளாசிக்கல் ஏஜ். இதனுடைய டைம் பீரியட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1700லேருந்து 1745. இது வந்து இந்த டைமில் யார் ஒரு டாமினண்ட்டான லிட்ரரி ஃபிகர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த போப்பு, அதனால இதை வந்து ஏஜ் ஆஃப் போப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட் அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன் இஸ் க்ளோரியஸ் ரெவல்யூஷன், அனதர் ஒன் இஸ் ஹொனோவிரியன் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ க்ளோரியஸ் ரெவல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த டைம்ல யார் ஆண்டுட்டு இருந்தாங்க இங்கிலாந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் ஜேம்ஸ் 2 வந்து இருந்தாங்க. ஓகேவா, இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேத்தலிக். ஓகேவா, ஸோ ஒரு ப்ரொட்டஸ்டன்ட் கண்ட்ரியில் ஒரு கேத்தலிக் வந்து கிங்காக இருக்காங்க. ஸோ கிங் என்ன மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த மதத்தை தான் மக்களும் ஃபாலோ பண்ணணுன்றது ஒரு ரூல் இருக்குது. ஸோ கேத்தலிசம் திருப்பி இங்கிலாண்டில் வந்துருமோ அப்படின்ற பயத்தில் பார்லிமெண்டேரியன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வில்லியம் த த்ரீயையும் அவங்களோட ஒய்ஃப் மேரி த 2வையும் இன்வைட் பண்ணுறாங்க த்ரோனுக்கு. ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேருமே யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொட்டஸ்டன்ஸ். ஓகே, ஒரு ப்ரொட்டஸ்டன்ட் கண்ட்ரியில் ப்ரொட்டஸ்டன்ட் கிங் அண்ட் குவீன் இருந்தால் தான் இந்த ப்ரொட்டஸ்டன்ட் ரிலீஜனை வந்து மக்கள் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கன்சர்னில் பார்லிமெண்டேரியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வில்லியம் த 3யையும் மேரி த 2வையும் வந்து இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வரும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ ஆப்வியஸாக வார் நடக்கும். ஸோ இதில் ரொம்ப பெரிய அப்போஸ்மெண்ட்லாம் எதுவுமே பண்ணாமல் கிங் த ஜேம்ஸ் 2 வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா த்ரோனை விட்டுட்டு போயிடுறாரு. ஸோ நிறைய பிளட் ஷெட் நடக்காமல் ஒரு சிவில் வார் முடிகிறதுனால அதை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா க்ளோரியஸ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹொனோவேரியன் ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஹவுஸினுடைய பேர் தான் என்ன, ஜெர்மனி நாட்டில் இருக்கிற ஒரு பார்லிமெண்டேரியன் ஹவுஸ் பேர் தான் என்னன்னா ஹொனோவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை சேர்ந்த கிங்ஸ் வந்து வில்லியம் த 3 அண்ட் மேரி த 2க்கு அப்புறம் அவங்களுக்கு அடுத்து இங்கிலாந்து நாட்டை ஆள்றதுக்கு வர்றதுனால ஹொனோவேரியன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏஜ் ஆஃப் போப் இந்த 45 இயர்ஸில் நிறைய பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ த லிட்ரரி ஃபிகர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பெரிய சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா ஹீரோயிக் கப்லெட்டை வந்து ஏஜ் ஆஃப் ட்ரைடனில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதோட பெர்ஃபெக்ஷன் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ஆஃப் போப்பில் தான் நடக்குது. அது போக நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி நியோ கிளாசிக்கல் ஏஜ் அப்படின்றதுனால ஆர்டர் அண்ட் கிளாசிக்கல் ஐடியாஸ் அண்ட் ரீசனுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து லிட்ரேச்சர் வந்து எழுதுகிறாங்க. போன ஏஜில் இருந்த, அதாவது ஏஜ் ஆஃப் ட்ரைடனில் இருந்த சட்டையர் அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் மாரல் டைடாக்டிசம் வந்து வளருது. மாரல் டைடாக்டிசம் அப்படின்னா நீதி நெறி, அந்த ஒரு அறத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் மாரல் டைடாக்டிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இந்த டைமில் இந்த மேஜர் ரைட்டர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அலெக்சாண்டர் போப், ஜொனாத்தன் ஸ்விஃப்ட், ஜோசப் அடிசன் அண்ட் ரிச்சர்ட் ஸ்டீல். இவங்க 4 பேருமே மேஜர் ரைட்டர்ஸ் டியூரிங் த ஏஜ் போப். ஓகேங்களா, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. தேங்க்யூ.